முருகனுக்கு காவடி எடுக்கும் வழிபாட்டு முறை எப்படி வந்தது தெரியுமா? ஒரு நாள் மகாமுனிவர் அகத்தியர் சிவகிரி, சக்திகிரி ஆகிய இரண்டு மலைகளை எடுத்து தெற்கில் கொண்டு செல்ல நினைத்தார். அவர் தன் சீடரான இடும்பென்பவரிடம் அந்த இரண்டு மலைகளையும் காவடி போல தூக்கி கொண்டு வரச் சொன்னார். இடும்பன் அந்த மலைகளை தூக்கி வந்து ஒரு இடத்தில் வைத்துவிட்டு ஓய்வெடுத்தார். பின்னர் மீண்டும் தூக்க முயன்றார், ஆனால் முடியவில்லை. அப்போது அந்த மலை மேல் சிறுவனாக நின்றிருந்தவர் முருகன். இடும்பன் கோபமாக, இது என் மலை என்று கூறி முருகனுடன் சண்டை போட்டார். இறுதியில் முருகன் இடும்பனை வென்றார். பின்னர் இடும்பன் தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டார். முருகன் அவரை உயிர்ப்பித்து அருள் தந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? காவடி எடுத்து வழிபடும் பழக்கம் அப்போது தொடங்கியது. இடும்பன் முதல் காவடி எடுத்த பக்தர் என்று கூறப்படுகிறது. இன்று பழனி போன்ற இடங்களில் இந்த வழிபாடு மிகவும் பிரபலமானது. அதனால்தான் இன்றும் முதலில் இடும்பனை வணங்கி பிறகு மலையேறி முருகனை தரிசிக்கும் வழக்கம் உள்ளது. காவடி என்பது அகங்கார சுமையை இறக்கும் சாதனை, கர்மபாவங்களை கழிக்கும் தவம், மன உறுதியை வளர்க்கும் பக்தி மார்க்கம், முருக அருளை பெறும் நேரடி வழி. காவடி எடுப்பதன் பலன்கள்: வேண்டுதல் நிறைவேறும், தடைகள் நீக்குதைகள் நீங்கும், பாவ நிவர்த்தி உண்டாகும், முருக அருள் கிடைக்கும், மன அமைதி பிறக்கும். காவடி என்பது வெறும் வழிபாடு அல்ல, அது இடும்பனின் பக்தி மரபு, முருகன் அருளால் தோன்றிய பக்தியின் உயிரோட்டம்.